ஸோ ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் குட் ஹேர் அண்ட் குட் ஸ்கின் அண்ட் குட் பாடி. ஸோ இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கேர் ரொட்டீன் நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆச்சு பண்ணணும். ஸோ அந்த ஒரு ரொட்டீன் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். லைக் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி இதை புதுசாக நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் கேர் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஹேர் ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹேர் வாஷும் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வைக்கணும். ஸோ ஆயில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் இருக்க டேங்கிள்ஸ், தட் இஸ் ஹேரில் இருக்க சிக்கெல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள். லைக் எப்படின்னா, நீங்கள் ஹேர் ஆயில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தலையில் இருக்க சிக்கெல்லாமே எடுத்துருங்க. ஸோ நீங்கள் சிக்கோடையே ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறையா ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த டீச்சர்ஸ் கிரேஸோடைய ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாப்ரேஷனுக்காக தான் நமக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஆயில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். பிகாஸ் இது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு நல்லாவே கம்மியாயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபேஸில் ஆயில் அப்படியே வடிஞ்சிட்டு வருது. இந்த ஹேரில் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஆயில் வந்துட்டு அந்த மாதிரி ஃபீலே ஆகாது. ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா ஹேர் அவ்வளோ என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக அண்ட் சாஃப்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபீலே எனக்கு இந்த ஆயிலில் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஸோ கொஞ்சம் வந்துட்டு டைம் இருக்கும் போது அந்த மசாஜர் யூஸ் பண்ணி வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு டைமில் நான் அவசர அவசரமாக ஆயில் வைக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் ஆயில் வைக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயில் வைக்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மசாஜ் வந்துட்டு கொடுத்துருங்க. ஸோ அப்படி பண்ணும் போது உங்களுக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட எண்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நான் ஆயில் வச்சுக்கிறேன். அண்ட் இவ்வளோ தான் ஆயில் வச்சுட்டு நான் ஒரு குட்டி பன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் மசாஜ் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் குங்குமாதி ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் போன ஒரு செல்ஃப் கேர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு ரொட்டீன். ஸோ நான் வந்துட்டு மந்த்லி ட்வைஸ் வந்துட்டு பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ போன வாட்டி பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்றைக்கி நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு குங்குமாதி ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு சாஃப்ரான் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு அந்த பில்லரில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் குட்டியோண்டு ஒரு டாட் மாதிரி வந்துட்டு வந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஃபேஸில் போட்டுட்டு மசாஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருந்தேன். அதை தான் நான் இப்படி உள்ளே பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஃபேஸில் ஃபுல்லாக ஆயில் ஒரு 3 ட்ராப் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அண்டு ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எசென்ஷியல்ஸ் ஆயில் நிறையா இருக்குது. ஸோ அதை எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உடனே வாஷ் பண்ணிடுங்க. இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, இல்லை நார்மல் ஸ்கின் தான் எனக்கு ஆயில் எல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1 ஹேர் கூட தாராளமாக விடலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வின்டர் சீசன் அப்படின்றனால என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் அதிகமாகவே நான் விட்டுக்கிட்டேன் இந்த வாட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பாடி கேர் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். அண்ட் சிம்பிளான ஒரு ரொட்டீன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாடி ஸ்க்ரப் வந்துட்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதையும் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 4 ஸ்பூன் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, தட் இஸ் அரிசி மாவு. அண்ட் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கர்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கர்ட் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாடி ஸ்க்ரப் வந்துட்டு ரெடி ஆகிடும். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் பாடிக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்றைக்கி ஃபுல் பாடிக்குமே தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் இந்த ஒரு பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட பாடி பார்க்கறதுக்கு ரொம்பவே பாலிஷிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனாலேயே உங்கள் பாடி பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணாலே வந்துட்டு போதும். அண்ட் இந்த ஒரு ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் ரிமூவ், தட் இஸ் நீங்கள் ரேசரில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேக்சிங், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணிங்க அப்படின்னா இன்க்ரோன் ஹேர்ஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் ரிமூவல் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
வேக்சிங் பவுடர் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் கோல்டு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை போட்டே பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ப்ரௌன் ஆகிடும். ஸோ மேக்கிங் வந்துட்டு பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் வாட்டரில் அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணாலே வந்துட்டு போதும். அண்டு நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஹேர் ரிமூவிங் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்சோ பாடி ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷும் வந்துட்டு பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் ரொம்பவே ஃபீல் குட் அண்டு சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி செல்ஃப் கேர்லாம் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்கு இல்லையா? ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு டைம் எடுத்து பண்ண முடியுது. பட் ஓகே. ஸோ நம்ம வேக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்பவே நீட்டாகவே உங்களுக்கு ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஈவனாக வந்துட்டு அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரிமூவ் ஆகும். இல்லைனா அங்கங்கே குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் ரீசர்ச் வச்சு தான் எடுத்தாகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் வந்துட்டு பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இது நல்லா காம் ஆகட்டும் அப்படின்றதுக்காக நான் ஐஸ் க்யூபு ஃபேஸ் மாஸ்க்கு எதுவுமே வந்துட்டு போடாமல் இருந்தேன். ஸோ இப்போ நல்லா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிடலாம். அண்ட் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தானே குளிச்சுட்டு வந்தீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ எனக்கு எப்போவுமே அந்த ஒரு பிஹேவியர் என்ன அப்படின்னா நான் குளிக்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ண மாட்டேன். தனியாக வந்து இந்த சிங்க் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே தான் வந்துட்டு பண்ணுவேன். பிகாஸ் அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. எப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு ஸ்கின் கேர் வந்து பண்ணிடுவேன். இதை நான் குளிக்கிறப்பயே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஸ்கின் கேர் அந்த கண்டினியூவாக பண்ணாமல் விட்டுருவேன். ஸோ அதனால் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போது. ஸோ ஐஸ் க்யூப் வந்துட்டு ஊற்றி வச்சதே லேட்டு தான். ஸோ அதனால் இது ஃபுல்லாமே வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்சாக இருக்க ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா கீச்சிரும். ஸோ நான் வந்துட்டு கேர்ஃபுல்லாக தான் அந்த இதெல்லாம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணினேன். அண்ட் 5 மினிட்ஸ் நல்லாவே ஐஸ் க்யூப் வச்சதுக்கப்புறமா இதோட கண்டினியூட்டியாக நான் ஒரு நல்ல ஃபேஸ் பேக்கும் வந்துட்டு போட போகிறேன். ஸோ நீங்கள் ஐஸ் க்யூப் வச்சுட்டு ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் கண்டினியூட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் தட் இஸ் முல்தானி மெட்டியும் அண்ட் சாண்டல்வுட் பவுடர் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ்க்கும் சரி அண்டு ட்ரை ஸ்கின் ஆல் ஸ்கின் இதனாலுக்கும் ரொம்பவே செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்பவே ஆயிலெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு சீரம் வச்சுட்டு ஹேரை செட் பண்ணால் நம்மளோட ரொட்டீன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவான் ஹேர் சீரம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ரிமூவ் பண்ண ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் பாடி செல்ஃப் கேரையும் நான் வந்துட்டு ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் டைம் எடுத்து உங்கள் பாடிக்கு செல்ஃப் கேர் வந்து பண்ணுங்கள். அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த ஸ்டே டியூன்ட் அண்ட் பை.